அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களோட ஒரு கவிதையை பார்க்கலாம். இந்த கவிதை கண்ணகிய இந்த கண்ணோட்டத்துல கூட பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கவிஞர் எழுதியிருப்பாரு. இந்த கவிதை நிறைய டைம் வீட்டுக்குள்ள அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பவுமே கவிதைகள் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல இந்த கவிதை ஒரு மிக முக்கியமான கவிதை. அதாவது, கோவலன் தப்பான வழிக்கு போறப்பவே கண்ணகி தடுத்து நிறுத்தி இருந்தா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. கற்பொன்றில் மட்டும் அந்த கண்ணகியை போலுருங்கள், மற்றவற்றில் அந்த மடமகளை மறந்துடுங்கள்னு எழுதியிருப்பாங்க. சோ ஒரு இன்னொரு கோணம், வித்தியாசமான கோணத்துல கண்ணகியை பார்த்து கவிதை இது. கவிஞர் சொல்லியிருப்பாங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல எழுதுனது, ஆனா தமிழ் துறையின் கடும் கண்டனத்திற்கு உட்பட்ட கவிதை இதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கவிதையை இப்ப நம்ம பார்க்கலாம். கண்ணகியே, தாயே, கருப்பான இரும்பிடையே, பொன்னகையே, பூவே, புரட்சி துறவியவன் தீட்டி வைத்த காவியமே, திருமகளே, தேனுக்குள் போட்டு வைத்த பழம்போல பூந்தமிழர் கிணிப்பவளே, மாதத்தின் முழு நிலவே, மரமகளே, உன்னினிய பாதத்தில் சின்னமகன் பாட்டுமலர் தெளிக்கின்றேன், உச்சிமிக குளிர்ந்திட உன்னை புகழ்ந்து விட்டேன், நிச்சயமாய் இனி எந்த நினைப்பை சொல்லுகின்றேன், அந்திப்பூ விரிவது போல் அறிவை விரித்து வைத்து சிந்தித்தேனாமாம் சிரிப்புத்தான் வந்ததம்மா, உள்ளபடி உன் வாழ்க்கை உலகு குதவாது செல்லுபடியாகாத சிறுகாசுதான் என்பேன், உண்ணுகின்ற சோற்றில் உமியொட்டி இருத்தல் போல் பொன்மகளே உன் வாழ்வும் புழுதி படிந்ததென்பேன், பருவநிலா காலத்தில் பயிரை பொய்க்காவாமல் அறுவடைக்கு சென்றால் ஓர் ஆளாக்கும் கிட்டாதே, தொட்டு மாலையிட்டோர் தோகையரை கூடிய பின் விட்டு பிரிந்து வேறு திசை போனாலும் கண்ணீரை தினம் சிந்தி கண்மூடி வாழ்வதுதான் பெண்டிற்கு கற்பென்றால் அந்த கற்பே இந்த உலகத்தில் இல்லாது ஒளியட்டும், சந்தையிலும் விலை போகா சரக்காகி போகட்டும், கல்லாகி போனவளே கண்ணகியே நீ பெற்ற பொல்லாத மகன் ஒருவன் புலம்புவதை கேளுங்கே, கட்டில் சுகம் காண காளையவன் செல்லும்போதே தட்டி கேட்டிருந்தால் தவறி இருப்பானா, பெட்டி பாம்பாக பேசாதிருந்ததுதான் கட்டளைகே நீ செய்த கடுங்குற்றம் முதற்குற்றம், உப்பு கடல் நோக்கி ஓராறு செல்லுவதும் இப்புவியில் வியப்பில்லை எழில்மகளே உன்கணவன் தப்பான கடல் நோக்கி தாவிச் செல்லும் போதே அப்பப்பா இதென்ன அநியாயம் என சொல்லி அணையொன்றை கட்டி அந்த ஆண்மகனை தடுத்திருந்தாள் திணைவனத்து கிளி போலே திருமகளே வாழ்ந்திருப்பாய், அளவாக தீயறிந்தால் அதனை விளக்கின்போம், அளவுக்கு மீறிவிட்டால் அதனை நெருப்பின்போம், அளவுக்கு மேல் பொறுமை அன்னமீனி காட்டியதால் களவுக்கு போனதம்மா காத்து வைத்த உன் சொத்து, உத்தமீனி என்றே நான் ஒப்புக்கொள்வேனானால் நித்திலத்தேன் பெட்டகத்தை நீயுன்றன் கைக்குள்ளே வைத்திருக்க தெரியாமல் வாழ்விழந்து போனாயே, பைத்தியந்தான் உன்னை பார்ப்புகழப் பாடியவன், படையிழந்த பின்னாலே பார்க்க வர நினைத்தாயே, உடைந்தவோர் ஆடியினை ஒட்ட வைக்க முயன்றாயே, விரலொடிந்த பின்னாலே வீணை பெற நினைத்தாயே, கரமுடிந்த பின்னாலே கைவளையை கேட்டாயே, சிறகொடிந்த பின்னாலே தேன்மயிலே வானத்தில் பறந்து வர நினைத்தாயே, பால் தெரிந்த பின்னாலே குடிக்க நினைத்தாயே, குளிரலை மேல் வெண்ணிலவை பிடிக்க முயன்றாயே, பேதை தலைமகளே, அறம்பாடி மதுரை அரசன் புகழ்சாடி திறம்பாடும் பூநகரை தீயால் எரித்தாயே, அத்திரத்தை சோனாட்டில் அணுவளவு காட்டி நின்றால் சத்தியமாய் வாழ்வில் தளிர்த்து செழித்திருப்பாய், மன்னவனும் மாண்டதனால் மதுரை எரிந்ததனால் உன் கணவன் நிலையாக உன்னிடத்தே மீண்டானா, கண்ணீரை துடைத்தானா, கனிமகளே உன் வாழ்வில் பன்னீரை தெளித்தானா, பாவி படும்பாவி கையவன் இழிந்த மகன் கண்மூடி போனவுடன் மயங்கி விழுந்தாயே, மடமகளே வாழ்நாளில் பொய்யாகி போன மகன் புழுதியிலே செத்ததனால் ஐயோ ஆ என்றனறி அழுது துடித்தாயே, காவியத்தில் உனைக்கண்டு கண்ணீரா நான் வடித்தேன், ஆவி சிலர்த்தேனா அல்ல சிரித்து விட்டேன், வேடிக்கை தானம்மா விந்தைதான் உன் போக்கு, சூடி கழிக்கும் சுகப்பூவா முனைவிட்டு ஓடி திரிந்தானே உன்மத்தன் அப்போதே, தேடி பிடித்து திருத்தி அழைத்திருந்தால் வாடிவிட்ட பயிராக வருந்தாதிருந்திருப்பாய், ஆடிமிக கழித்திருப்பாய், அமைதியிலே நின்றிருப்பாய், கலங்காமல் நீ என்று களமேற துணியாத பழந்தானே தாயே நீ பட்டதுயர் மதுரையிலே, மோகக் கதையதனை முடித்துவிட்டே உன் கணவன் வேகமாய் உனை நாடி வீடு தேடி வந்தவுடன் சிரித்து கழித்து செவியெல்லாம் தேன்பாய உரித்த சுளை போலும் முன்னிதழை நீ திறந்து
சிந்தையிலா காவலரே சிலம்பிதனை நாடித்தான் வந்தீரோ என்றுனது வாய் நிறைய தேன் வழியே சொன்னாயே பாவி சுவையொழுக சிலம்புதனை அன்னவனின் கை மீது அளிக்க துணிந்தாயே. பத்தினியாய் நீ இருந்தும் பயனில்லை உண்மையிலே, பித்தம் பிடித்தவள் நீ பேதை பெரும்பேதை, அநியாயக்காரனுக்கு ஆரத்தி எடுத்தவள் நீ, கனி என்றே நினைத்து கருங்கல்லை கடித்தவள் நீ, பல்லுடைந்து போனதற்கும் பதறி தவிப்பதற்கும் எல்லோரண்டை காரணமா எந்திலையே உன்கணவன், வெட்டி வீழ்ந்தவுடன் வேங்கை என உன் தோளை தட்டி விரைந்தாயே தமிழரசன் பேரவைக்கு, தேரா மன்னன் என தென்னவனை சொன்னாயே ஆராய்ந்து பார்த்தாயா அன்னமே நீ உண்மையிலே, மன்னனல்லன் தேராதான் மலர்கொடியே நீயேதான், பொன்னகையை காவாமல் புவியில் தொலைத்துவிட்டு பெரும்பலியை புவி மீது பெரிதாய் சுமத்துவதில் பொருள் என்ன புரியாத புதிரம்மா உன் வாழ்வு. எச்சரிக்கை செய்தேன் எழுதும் கவிஞர்களே, முச்சீரால் தான் வெண்பா முடித்துவிட வேண்டுமெனும் சட்டம் வகுத்திருந்தும் சந்த தமிழ் போல கெட்ட மகனை நீ கிழித்து வைத்த கோட்டினையே விட்டு பிரியாத வேலையினை செய்வதற்கு சுட்டு விழியாலே சொக்க வைத்து சிக்க வைக்க தவறி விழுந்தவனை தாய்க்குளமா பாராட்டும். கவலை காவியம் நீ கண்ணீரால் தான் முடித்தாய். தாய்க்குளமே தங்க மகன் சொல்லுகின்றேன், வாய்ச்சாலக்காரன் என்று வார்த்தையினை தள்ளாதீர். கற்பொன்றில் மட்டும் அந்த கண்ணகியைப் போலிருங்கள், மற்றவற்றில் அந்த மடமகளை மறந்திடுங்கள். இப்போதும் அவளைப் போல் ஏமாந்து நின்றிருந்தால் முப்போதும் கண்ணீரில் மோன நிலை கொண்டிருந்தாள். கடலுக்குள் விழுந்த சிறு கடுகாகி போவீர்கள், இடருள் சிக்குண்ட எருக்கம்பூ ஆவீர்கள். கருவுடைந்த முட்டையென கலங்கி தவிப்பீர்கள், வருத்தத்தில் தான் உங்கள் வாழ்நாளை கழிப்பீர்கள். சுகப்பட மாட்டீர்கள், சூறைக்காற்றுக்குள் அகப்பட்ட பஞ்சினை போல் அலைந்தே அழிவீர்கள். குலமகளை தமிழ் நெஞ்ச கோவிலுக்குள் இருள் போக்கி விளக்கேற்றி நெஞ்சுக்குள் வீற்றிருக்கும் பொன்மகளை திறனாய்வு செய்கின்ற தீவட்டி தடிகன் யார்? அறுக்கத்தான் வேண்டும் அன்னவனி நாக்கை என சீறுகின்ற பெரியீர் சிந்தையிலே அறப்பாட்டு கூறுகின்ற பூமகளை கொஞ்சு தமிழ் அஞ்சுகத்தை நிந்தித்து எழுதவில்லை, நினைவெல்லாம் ஒரு நிலையாய் சிந்தித்தே எழுதியுள்ளேன், சிந்திக்க வேண்டுகின்றேன். 1971 கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதின கவிதை இது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்புடன் இரா கல்பனா சிவா. நன்றி.